இங்க ஒருத்தவங்களோட குடும்பம் தலைமுறை தலைமுறையா வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேக் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேக் வந்து அந்த ஊர்ல எங்கேயுமே கிடைக்காது. அதனாலயே இந்த கேக் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்போ இந்த கேக் செய்யறப்போ வந்து அவரு வந்து பையனை பக்கத்துலயே தான் நிக்க வச்சிட்டு இருப்பாரு. ஆனா கேக்க முடிக்கிறப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கும். அதுல மட்டும் வந்து எப்பவுமே அவர் பக்கத்துல இருக்கவே விட மாட்டார். பையனை வந்து வெளியே அனுப்பிடுவாரு. அவர் பையனை வந்து எத்தனையோ தடவை கேட்டு பார்த்தாச்சு. ஆனா உண்மையை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாரா. இப்போ இந்த கேக் வாங்குறதுக்காக லைன்ல அவ்வளோ பேர் நிக்கிறாங்க. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றதுனால ஒரு கஸ்டமர் ஒரு கேக் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸும் போட்டு ஆனா அப்படி ரூல்ஸ் போட்டே வந்து நிறைய பேரால கேக் வாங்கவே முடியல. இவ்வளோ நேரம் நாங்க மணிக்கணக்கா வந்து லைன்ல நிக்கிறோம், ஆனா இல்லன்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு சண்டை போட்டு தான் போவாங்க. அதனால அவங்க பையன் அப்பா கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, இதுல இருந்து நிறைய பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு தான் இருக்கு, அதனால எனக்கும் அதை கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நானும் செய்வேன்ல, எதனால ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சண்டை போடுவாரு. நானும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்தா நம்மளுக்கு நிறைய காசு வரும் அப்படின்ட்டு சொன்னாலும் வந்து எனக்கு காசே தேவையில்லை, இருக்கிற காசு மட்டும் போதும், நீ வந்து ஃபைனல் ஸ்டேஜை கண்டிப்பா பார்க்க கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. இப்போ பையனும் வந்து வீடியோலாம் எடுக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஆனா எதுவுமே வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அவங்க அப்பா அவ்வளோ சீக்கிரட்டா செய்யறாரு. சரி அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு இமேஜின் பண்ணி செஞ்சு பார்த்தாலும் அவங்க அப்பா செய்யற டேஸ்ட் வர மாட்டேங்குது. கொஞ்ச நாளைக்கு எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து அவரோட வைஃப்க்கு ரொம்ப முடியாம போயிருக்கும், அதிகப்படியான காசு தேவைப்பட்டிருக்குமா. இப்போ பையனை வந்துட்டு நீ அம்மாவை பார்த்துக்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாரு. பையன் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. இவர் மட்டும் தான் தனியா இங்க கேக் செஞ்சுட்டு இருப்பாரு. ராத்திரி பகல்னு பார்க்காம கேக் செஞ்சு அவர் ரொம்ப வீக் ஆகிடுவாரா. இப்போ வந்து காசை அனுப்பி வச்சிருவாரு. அவரோட வைஃப் வந்து நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது, இப்போ அதிகப்படியா இந்த கேக்கை செஞ்சே வந்து அவரு ரொம்ப முடியாம இறந்து போயிட்டு இருப்பாரு. ஊர் தலைவர் இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அந்த கேக்குக்கு ரொம்ப அடிமையாகிட்டாங்க. இப்போ அவர் இறந்துட்டாரு, அந்த பொறுப்பை நீ தான் எடுத்துக்கிட்டு நீ தான் அந்த கேக்கை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவரோட அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் அந்த சீக்ரெட்டான லாஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் சொல்லியே கொடுக்கல. அது என்னன்னு தெரியல. அதனால வந்து இதை கண்டிப்பா நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுனால அவங்க அப்பாவோட பழைய புக்ஸ், அவங்க அப்பாவோட அப்பா கொடுத்த புக்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போதான் பையன் கண்டுபிடிப்பாரு என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஒன்றும் கிடையாது. இப்போ கேக்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டிஃப்ரெண்டான கட்டை இருக்கும், அந்த கட்டையை எரிப்பாங்க. அந்த கட்டை வந்து அதிகமாகவும் எரிஞ்சிடக்கூடாது, கம்மியாகவும் எரியக்கூடாது, கரெக்டான லெவலில் எரியணும். அதனால கரெக்டாக எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு அவர் ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த கட்டையிலிருந்து வர ஸ்மோக்கை கேக் மேலே போட்டுருவாரா. இப்போ அதுதான் வந்து நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அந்த கட்டை எரியறத ஸ்மெல் பண்ணி அவருக்கும் வந்து ரொம்ப முடியாமல் போய் தான் இறந்து போயிடுவாரு. இவங்க குடும்பத்தில் இந்த கேக்கை யாரெல்லாம் செய்கிறாங்களோ 60 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகப்படியாக அந்த கட்டையோட ஸ்மோக்கை வந்து சுவாசிச்சு அவங்களும் வந்து அப்படியே இறந்துருவாங்க. அந்த நிலைமை நம்ம பையனுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கிட்டே விட மாட்டாரு. சரி இப்போ அந்த ஸ்மோக் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் போயிட்டு பார்ப்பாரு. ஒரு நிமிஷம் கூட அங்க உட்கார முடியல, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இருமலா இருக்கு. அப்போதான் நம்மளோட அப்பா எதனால நம்மள உள்ளே விடல, இதுதான் காரணம் போல இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா போனதுக்கு அப்புறமா அவரோட அருமை புரிஞ்சிருக்கும். பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு.